ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிக்கன் ஸ்டஃப்டு இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து மசாலா போட்டு வேக வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆற வச்சிடணும். ஒரு டம்ளரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சிடணுங்க. ஒரு கரண்டி இட்லி மாவு ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்க ஸ்டஃபிங்கை சிலிண்டர் மாதிரி பிடிச்சி உள்ளே வச்சுட்டு சுற்றி மாவு ஊற்றணுங்க. அது மேலேயும் கொஞ்சம் மாவு ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டம்ளரெல்லாம் அடிக்கிடணும். 15 to 20 நிமிஷம் கொடுக்கணுங்க. சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே கூட சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டாக வேணுன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு இதோட சட்னி தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக அமேசிங்காக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகே, பாய்.